ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டு, குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்டு, ரொம்ப சத்தானது கூட. இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சாச்சு. வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நான் பொடிசாலாம் கட் பண்ணல, அப்படியே உரித்து அப்படியே முழுசாக நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு முடி பிரச்சனைலாம் இது கிளியர் பண்ண சின்ன வெங்காயம். உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி. இது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதங்கிட்டு, பூண்டு நான் ஒரு 25 கிராம் எடுத்திருக்கிறேன். அவரைக்காய் பார்த்தீங்கன்னா இது 1/2 கிலோ. இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, ஒரு 25 கிராம் பூண்டு தான் எடுத்திருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கட்டோன்ட்டு நம்ம அவரைக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா நம்ம வதக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுவை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வந்துட்டோடனே பார்த்தீங்கன்னா நம்ம திட்டமாக தண்ணி ஊற்றி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூளை ஆட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாய்த்தூள் பார்த்தோன்னா ரொம்ப அதிகம் காரம் சேர்க்கக்கூடாது. நான் லைட்டாக தான் எடுத்தேன். லைட்டாக இதை செய்யும்போது தான் பார்த்தீங்கன்னா லைட் மிளகாத்தூள் காரம்லாம் கம்மியாக போடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு கரண்டி தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், 200 ml தண்ணி ஊற்றினா போதும். இது ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி பொருள் தான், தண்ணி விடும். லைட்டாக மட்டும் நம்ம ஆட் பண்ணி, ரொம்ப வெந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. திட்டமாக ஒரு ஒரு ஃபினிஷிங் லெவல், அதாவது ஒரு உதிரியாக சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். இது ரசம் சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், வெரைட்டி ரைஸு, மோர் சாதம், இந்த சாம்பார் சாதம், இதெல்லாம் இதில் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா சுவை நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா கண் பார்வைக்கெலாம் ரொம்ப நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துட்டோடனே பார்த்தீங்கன்னா நம்ம மூடி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்துருக்குறோம். இதை நல்லா பூ மாதிரி திருவி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தும் கூட. தேங்காய் இதில் ஆட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.